ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் போ மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலரில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 12 பீஸ் தான் இருக்குது, 40 ருபீஸு. அந்த கலராக நிறைய பெரிய ஃபோம் ஃப்ளாஸ் இருக்குல்ல, அது 70 ருபீஸு. இந்த ஃபோம் ஃப்ளாஸ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. அது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பவுன் நான் எடுத்திருக்கேன், ரெடிமேடாக வாங்கினது. இது வந்து காப்பர் கலரில் இருக்குது, இது கோல்டன் கலரு, அப்புறம் சில்வர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நான் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த பீட்லாம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நம்ம சிங்கிள் நாட்டுக்கு யூஸ் பண்ணோம்ல, இது ஒரு 5 mmக்கு மேலே இருக்கும் இந்த பீடு. இதை வச்சு நம்ம ஒரு மேக்ஸிமம் இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அந்த ஃப்ளவர்ஸ் வந்து 12 பீஸில் நம்ம வந்து எத்தனை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது ஒரு 40 ருபீஸு. அப்புறம் இந்த ஹேர் பவ், அப்புறம் கொஞ்சம் பீடு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ருபீஸுக்குள்ளே தான் வரும். ஆனால் இந்த ஹேர் பவ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நாமளே யூஸ் பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கடையிலலாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் 150க்கு மேலே தான் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 50 ருபீஸாவது லாபம் இருக்கும். 100 ருபீஸ்னால் 100மே வராது, ஒரு 70 ருபீஸ்க்குள்ளே இருக்கும்னு வைங்களேன். செலவு நமக்கு கம்மி தான். ஆனால் இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம கிட்ஸுக்கு நாமளே ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் வந்து சாட்டின் ரிப்பனை வந்து சுற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அப்படியே தான் உங்களுக்கு இதை கொறுத்து காமிச்சிருக்கேன். இது ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம வைக்கும்போது அது நம்ம குத்தவும் செய்யாது. ஏன்னா அது அந்தளவுக்கு ஷார்ப்பாகவும் இல்லை. இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் சில்ட்ரன்ஸுக்கு இது வந்து வியர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப அந்த தலையில் படுற மாதிரி ஹார்ஷாக இருக்காது. எந்த புண்ணு வர அளவுக்கும் இல்லை, அது லேஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம சும்மா நார்மலாகவே கொறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பீடு வந்து கம் போட்டு அந்த சைடில் உள்ள கார்னர் டிப்பில் நான் வந்து கொறுத்துருக்கேன். நீங்கள் அந்த கார்னர் டிப்புக்கு பதிலாக செல்லோ டேப்பு நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ளவர் மேக்கிங் செல்லோ டேப்பு, அதை கூட லைட்டாக நீங்கள் க்ரீன் கலர் டேப்பை சுற்றிக்கலாம். சுற்றினீங்கன்னா அது இன்னுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் அது என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் இந்த பீடை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹேர் போ மேக்கிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து ப்ரைடல் பேங்கிள் மேக்கிங் கிளாஸ் நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அவங்க இன்னுமே நிறைய பேர் என்கொயரி பண்ணலை. அதனால தான் சரி இதை வேறு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இது போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேங்கிள் மேக்கிங் கிளாஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டைரெக்டாக படிக்கிறவங்க இருக்காங்க, ஆன்லைனில் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 பீட்ஸுக்கிட்ட அதாவது என்கிட்ட எல்லோ அண்டு பிங்க் இந்த 2 கலர் இருந்துச்சு. நான் பிங்க் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டார்க்காக தெரியுங்கிறதுனால பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 பீட்ஸுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு சைடு வந்து எனக்கு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இந்த இப்போ நான் கொடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு வரேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் எனக்கு 20 பீட்ஸாக நான் போட்டேன் பிங்க் கலரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வரும்போது எனக்கு நிறைய பீடு வந்துடுச்சு. ஏன்னா நான் அங்கே ஃப்ளவர்ஸ் வந்து கம்மியாக வச்சுருந்தேன். நீங்கள் ஃப்ளவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் 40 ருபீஸுக்கு ஒரு 12 பீஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா ப்ளூ கலரு, அதில் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். சரி எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும், எல்லாமே நம்ம யூஸ் பண்ண வேண்டான்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாதி அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸை நிறைய கலர் வாங்கினீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 பீடுக்கிட்ட கொஞ்சம் கம்மு, நீங்கள் இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். B7000 க்ளூ போட்டாலே போதும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் இதில் எதுவுமே கிடையாது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு, ஹேர் போ மெத்தடும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள், வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஹேர் போ மேக்கிங் வந்து இருக்குது. இது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறது தான் விரும்புகிறாங்க. அது மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிளு, அதுக்கப்புறம் கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஹேர் போலாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணி சேல் பண்ணலாம். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தொடர்ந்து வீடியோ அதில் போடுறேன். இதை விட பெரிய ஹேர் போ வந்து இருக்குது, நான் சின்னதாக எடுத்திருக்கேன். அதனால் இந்த ஒர்க்கு வந்து சிம்பிளாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு B7000 க்ளூ போட்டு ஒட்டினாலே போதும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு நிற்கும். நம்ம வந்து பிரிஞ்செல்லாம் வராது, கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 70 ருபீஸுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது வாங்கினேன் பார்த்தீங்களா, அதை இதில் ஒட்டி பார்த்தேன். அது வந்து
அந்த பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து கம் போட்டு ஒட்டுனேன். என்னென்னா அது நம்மளுடைய பவ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா, மெல்லிஸாக இருக்குது. அதனால் அந்த பெரிய ஃப்ளவர்ஸை வந்து அதில் கம் போட்டு ஒட்ட முடியல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம போலன் ஃப்ளவர் இருக்குல்ல, நம்ம போலன் ஃப்ளவருமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போலன் ஃப்ளவர் வந்து அதில் அடியில் ஒரு கம்பி கொடுத்துருப்பான். நான் நிறைய போலன் ஃப்ளவர் வச்சு எப்படி ஹேர் போ மேக் பண்ணுறதுங்கிற வீடியோலாம் நான் நிறைய போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஹேர் கிளிப்பு, சென்டர் கிளிப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஹேர் போலாம் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் பாருங்கள், ப்ரூச்சஸ் கிளாஸில் நான் அதில் போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் அதில் ஒரு கம் போட்டு அந்த பெரிய ஃப்ளவரை ஒர்க் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன ஸ்பேஸ் தானே இருக்குது. அதனால் அந்த பெரிய ஃப்ளவரை வந்து நமக்கு அதில் கம் போட்டு ஒட்ட முடியல. இதே ஹேர் போ வந்து கொஞ்சம் அகலமாக பட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரை யூஸ் பண்ணலாம். நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பெரிய ஹேர் போவில் எப்படி நம்ம இந்த பெரிய ஃப்ளவரை, நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவர் தான் இது எல்லாமே, நம்ம ரெடிமேடாக வாங்கிக்கலாம். அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது சிம்பிளாக ஒரு சின்ன ஹேர் போ கிட்ஸுக்கு வச்சுக்கலாம். அதனால் நான் இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது வச்சு பார்த்தேன், அது செட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்லாம் வச்சு பார்த்தேன், அது ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருந்தால் தானே அதில் நம்ம ஒட்ட முடியும். அதனால் இது வந்து என்னென்னா, சின்ன ஃப்ளவரில் வந்து ப்ளூ கலர் ஃப்ளவர் இருக்கும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். வச்சு பார்த்தேன், அது ஒன்றுமே செட் ஆகலை அதில். ஏன்னா அந்த ஸ்பேஸ் இல்லை அதில். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ கலரில் காமிச்சேன்ல 12 பீஸ் வந்து 40 ருபீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டு, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டுங்கிற ஃப்ளவர்ஸில் ஒரு ஷீட்டில் பண்ண ஃப்ளவர்ஸ் தான் இது எல்லாமே. இது எல்லாமே நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணலாம். நம்ம ஒரு ஃபோம் ஷீட்டு வாங்கிட்டிங்கன்னா, நமக்கு இப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு கலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆன்லைனில் கூட கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓனாகவே ரெடி பண்ணிடலாம். இது போலன் ஃப்ளவர் வச்சும் நீங்கள் இந்த ஹேர் கிளிப்பு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா. இந்த ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது போலனில் இருக்க ஃப்ளவரில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே அடியில் கம்பி இருக்கும். நம்ம அப்படியே நம்மளுடைய அந்த ஹேர் பவுலை அப்படியே நீங்கள் சுற்றி விட்டுட்டிங்கன்னா போதும், அது ஸ்ட்ராங்காக நிற்கும். வேணால் லைட்டாக கம் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஹேர் பவு மேலே வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்றேன். பாருங்கள், அது சுற்றுறதுக்கு நல்ல கம்பி லென்த்தாகவே இருந்தது. நீங்கள் நல்லா டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா போதும். சுற்றி முடிச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இதுவுமே ரொம்ப கம்பி குழந்தைங்களுக்கு தலையில் படுற மாதிரிலாம் இல்லை, லேஸாக தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளவர் மேக்கிங் செல்லோ டேப்பு, அது வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நமக்கு சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கையில் எதுவுமே படாது. ஹேர்லேயும் நமக்கு ஹெட்லேயும் எந்த இது இருக்காது. அது மாதிரி அப்படி பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் கலர் டேப் கூட ஒட்டிக்கலாம். நம்ம வந்து இது அந்தளவுக்கு ஹார்டாக இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு வேணால் நீங்கள் அது செல்லோ டேப் ஒட்டிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஃபினிஷிங் நமக்கு நல்ல நீட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் ஒரு 5 ஃப்ளவர் வந்து அதில் சுற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இந்த 2 ப்ளூ கலர் ஃப்ளவர் வச்சுட்டு போலன் ஃப்ளவர் வச்சு அடுத்தால ஒரு போலன் ஃப்ளவர் வச்சுக்கலாம். அப்படி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோம் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதுங்கிற வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு தேவையான ஹேர் போ, ஹேர் பேண்டு, அப்புறம் சில்க் த்ரெட் எல்லாம், பேங்கிள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் தொடர்ந்து பார்த்து நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய வேலை. இதெல்லாம் மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ½ தான் நம்ம ½ கூட தேவைப்படாது. ஈஸியாக ஒர்க்கை முடிச்சிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அது வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி அதில் நம்ம சுற்றி விட்டுடலாம். இது கம்பி கூட இல்லை, ஒரு லைட்டாக இருக்குது, அது ஒரு ஒயர் மாதிரி தான் இருக்குது. அப்படியே நீங்கள் சுற்றி விட்டுடலாம், ஈஸியாக சுற்றிடலாம். ஸ்ட்ராங்காக கூட இல்லை, லேஸாக தான் இருக்குது. அதனால் அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு 6 ஃப்ளவர் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பிங்க் கலர் ஃப்ளவரையே நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ½ செய்யக்கூடிய வேலை. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா தான் ஆகும் இதனுடைய ஒர்க் காஸ்ட்டு.
அவ்வளோ ஈஸியாக 50 ரூபாயில நீங்கள் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஹேர் போவை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் போ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும், அதை எப்படிலாம் டிசைன் போலன் வச்சு வேணுமா, அல்லது இந்த ஃபோம் ஷீட்டு கிளிட்டரிங் ஷீட்டு வச்செல்லாம் நம்ம இதை ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் மேக் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். கொரியர் சார்ஜ் வந்து அதுக்கு அது கொரியர் சார்ஜ் வந்து மட்டும் ஆகும். மற்றபடி எத்தனை ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, சில்க் த்ரெட் பேங்கிள், ப்ரைடல் பேங்கிள் வேணுனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வேணும்னா ஒவ்வொரு பீடுக்கு இடையில கூட நீங்கள் கம் போட்டுக்கலாம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கம் போட்டு ஒட்டும்போது அது ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு கிறிஸ்டல் பீடு, இந்த மாதிரி கூட நீங்கள் கிறிஸ்டல் பீடை கூட அதில் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் நம்ம ப்ரூச்சஸில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் போ வந்து பெருசாக இருந்தால் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அப்புறம் அந்த ஃப்ளவர் காமிச்சிருக்கேன்ல ப்ளூ கலர் ஃப்ளவர், இந்த ப்ளூ கலர் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கங்கே ஸ்டோன் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் போ வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்களுமே ரெடி பண்ணிடலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான கிட்ஸுக்கு தேவையான ஹேர் ஆக்சசரிஸ்லாம் நம்ம வீடியோஸ் போடுவேன். அதை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்கிள் மேக்கிங் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ கம் ஒவ்வொன்றுக்கும் போடுறதாலும் போட்டுக்கலாம், இல்லை அங்கங்கே மட்டும் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. லாஸ்ட்டாக க்ரீன் கலர் செல்லோ டேப் இருந்தால் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பீட் இருக்குது பார்த்திங்களா, அதையே நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் கூட ஒட்டலாம். அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, அதில் குட்டி குட்டி ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா இன்னுமே எம்போஸ்டாக தெரியும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக 50 ரூபா கூட செலவில், 50 ரூபா தான் ஆகும் அது மேக்ஸிமம். அந்த 50 ரூபா செலவில் நம்ம அழகான ஹேர் போ வந்து நம்ம கிட்ஸுக்கு தேவையானதை நாமளே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நாமளே ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் என்ன வீடியோஸு, இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸு, ப்ரூச்சஸ்ஸு, சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங், இந்த மாதிரி என்ன வீடியோஸு உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங். இதை ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இதனுடைய ஃபோட்டோவும் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உள்ளே ரீத் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு லேஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வேல்யூபிள் கமெண்ட்டும் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you all.